இந்த 4 ஆண்டு கால திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன கேட்டால் கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லதை விட. ரொம்ப சாஃப்டா அணுகிறீங்களா? ஒருவேளை கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. கூட்டணிங்கிறது எப்போ வேணாலும் சொல்ல சாப்பிட்டுன்னு எப்படி சொல்றீங்க? ஃபெலிக்ஸ் ஜெயராஜுக்கு வந்து அவர் முதலமைச்சர் அப்போ இருக்கும்பொழுது 1 கோடி ரூபா கொடுத்தாரு. இப்போ இந்த பையனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறது 24 அரசு வேலை கொடுத்துருக்காங்க, வீட்டு மனை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, வேலை வாய்ப்பே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஏங்க 80 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்த கொடுத்துட்டு இல்லை வீடு கட்டினா 3 சென்ட்டை கொடுத்துட்டு வீடு கட்டினா எங்கே வீடு கட்டுறதுக்கு பணையாது. இந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குது? பொய்யான வழக்கு இல்ல அது. நிகிதாவியா? நிகிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட நகை என்பதே பொய்யும் நாங்க சொல்றோமே, அதையா விசாரிக்க மாட்டேங்குது. விஜய் பக்கம் போற மாதிரி என்ன இருக்கா? அப்படி யாருமே எங்கள்கிட்ட தொடர்பு வைக்கல, நாங்களும் யார்ட்டையும் தொடர்பு வைக்கல. கிறிஸ்தவரா திரு விஜய் இருக்காரு, ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தப்படுறாரு, அதனால வந்து சிறுபான்மை ஓட்டுலாம் வந்துடும். இவருமே பிஜேபியினுடைய ஒரு கையால் தான் சொல்றாங்க. அதனால அதுக்கு என்ன? எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பள்ளி போடுறது இல்ல. முதல்ல சகோதரர் தம்பி சீமானை பத்தி சொன்னாங்க, அவர் பிஜேபி கைகூலினாங்க. அவர் தேர்தல் இடத்துல எல்லா எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறார், நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட் பை எடுத்து நின்றாரு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கூட பெரும்பான்மை இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம். அப்ப நாங்களும் பிச்சைக்காரனா? மக்கள்லாம் ஜாதியெல்லாம் பிச்சைக்காரனா கிளியர் பண்றாரு. அது சும்மா அவசியம். அதாவது தேவேந்திர கூட வேளாதான் வாங்கினா மற்றவங்கள கொடுக்கலாம், அப்ப தப்பு தானே? அதுவும் தப்பு தானே. திரு மோகன் பகவத் இருக்காரு, அவர் வந்து RSS, அவர் பாஜக உறுப்பினர் கிடையாது. ஆனா அவர் நினைக்கிறது தானே நடக்குது இங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க? பகவத் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ற மாதிரி. அவரா பிரதமர்? அவரை இந்தியா நாட்டு ஆள்றாரு, அது எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல பெயருக்கு இந்த மாதிரி வதந்திகள் தான். RSS ஒரு ஒழுக்கமான நல்ல ஒழுக்கமான ஒரு இயக்கம், ஒழுக்கமான இயக்கம். அதுல போய் நீங்க RSSல போய் பாத்துருக்கீங்களா? சும்மா நீங்க பாத்தீங்க, நான் பாத்திருக்கேன். RSSோட நான் தொடர்புல இருக்கேன், எல்லாரும் கூட இருக்கேன். நல்லா வச்சுக்கோங்க. இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க நான் சொல்ல விடுங்க. முதல்ல RSS பத்தி தெளிவுபடுத்துங்க. அதுல இருக்கவங்க பூரா ரிட்டையர்டு IAS IPS பெரிய பெரிய அதிகாரிகள், படிச்ச அறிவு உள்ளவன். அதுல இந்து இருக்கா, கிறிஸ்டின் இருக்கா, எல்லாரும் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்துக்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே இருக்க. ஆர்மி மாதிரி, மிலிட்டரி மாதிரி அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. பாபர் மசூதி இடிச்சு இங்க பேசிட்டு இருக்கோம், அங்க தவறு இல்லை. அது RSS தானே. இங்க பேசிட்டு இருக்கோம், அங்க தவறு இல்லைங்க. பாருங்க, நான் அதை எதிர்ப்பு கொடுத்துறா இல்லையா? நான் எத்தனா இல்லையா? மீடியா பாத்தீங்களா இல்லையா? ஆக்கள் அழித்தல் எல்லாமே மீடியா தான். ஒன்னா திருச்சி பேசுது, நான் நல்ல முறையில் பேசுறதை கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். உங்க மீடியாவால தான் தமிழ்நாடு சீலன் கிடக்கு. திருமாவளவனை பொறுத்த மட்டும் பிஜேபி சங்கின்னு பேசுறேன்னா திரு விடுதலை சிறுத்தை இருக்கிற கோயில் குளத்துல உடப்பாரா? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாள் கழிச்சு உங்கள் நேர்காணல் செய்து ரொம்ப மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல், அதுக்கான ஆயத்த பணிகளில் கிட்டத்தட்ட எல்லாருமே தொடங்கிட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கேம்பெயின் போக தொடங்கிட்டாங்க. இந்த முறை திரு ஜான் பாண்டியன் அவர்கள், நீங்க இப்ப இருக்கிறது NDA கூட்டணியில் இருக்கிறீங்க, அதுல உறுதியாக இன்னமும் இருக்கிறீங்களா? அப்படி ஒரு சந்தேகங்களுக்கு இருக்கு. NDA கூட்டணியில் இருக்கிறது தெளிவா இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நானும் கேம்பெயின் போயிட்டு இருக்கேன், ஒரு மாவட்டமா போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 4-5 மாவட்டத்தை முடிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் வந்து தஞ்சாவூர், அப்போ திருவாரூர், நாகப்பட்டினம், நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போகிறோம். அதோடு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்ல வந்து மாநாடு வச்சிருக்கோம், சமூக சமத்துவ மாநாடு. அதே கேபினட் மட்டும் அதை இன்விடேஷன் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு ஊர் தலைவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 மாதம் மேலே இருக்குது. 8 மாதம் தானே இருக்குது. 8 மாதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கடைசி 1 மாதத்துல முடிவு எடுக்கிறது தானே. அந்த கூட்டணி தர்மத்தை பொறுத்து எங்களுக்கு யார் ரெக்கக்னைஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கலாம். அப்படி தான் நாங்கள் முடிவு. இப்போ நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்கிறீங்க, தேர்தல் பயணம் போகிறேன்னு சொல்கிறீங்க, யாரை ஆதரித்து போகிறீங்க? நாங்கள் மக்களுடைய பயணத்தில் மக்களை ஆதரித்து போயிட்டுருக்கோம். மக்கள் வந்து இந்த திருப்பூர் நம்ம ஸ்டப்பனாக நிற்போம், எந்த கூட்டணி நிற்கிறோமோ அதுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த NDA அலையன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது பொதுவாகவே அந்த அலையன்ஸ் மேலே இன்றைக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக தலைமையிலான அணி, அது வந்து ஒடுக்கப்பட்ட தப்பா சொல்றீங்க. இப்போ வந்து பாஜக தலைமை NDAன்ற வார்த்தை பயன்படுத்த. NDAங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டுடைய தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் எடப்பாடி தான். NDA அலைன்ஸுங்கிறது NDAங்கிறது அலைன்ஸில் இருக்கேன், இல்லைலாம் சொல்லல. இல்லைடா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு நோக்கம் இருக்கு. நீங்க போனவர் அதிமுக தலைமையில் இல்லை, நீங்க தொடர்ந்து NDAல தான் இருக்கிறீங்க. அப்போ திரு ஜான் பாண்டியன் அவர்கள் முன்னால NDA அலைன்ஸ்ல ADP தான் இருந்தேன். அது கரெக்ட். இல்ல இருந்தா இல்லையா? இல்ல நீங்க இருந்தீங்க, ஆனா நீங்க போன முறை அதிமுக கூட இல்ல இல்லையா?
அதுதான் சொல்கிறேன், இந்தியா அலைன்ஸ் தான் இப்பவும் இருக்குன்னு சொல்கிறேனே, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. இந்தியா அலைன்ஸுடைய தலைவர் இப்போ ஏடிஎம்கே தானே வந்திருக்கு, அண்ணாதிமுக தானே வந்திருக்கு. இல்லை தமிழ்நாட்டில் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்கிறதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாதா? எனக்கு யார் மேலே எந்த தலைமை ஏற்கிறது சிக்கல் கிடையாது. தமிழக மக்கள் முன்னேற்ற எந்த தலைமை ஏற்க சிக்கல். ஆனால் நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்ல போறீங்க, தேர்தல் காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் அந்தஸ்து கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் எக்மூரில் போட்டிட்டீங்க இல்லையா? நிச்சயமா இருக்காது, இந்த பக்கத்தில் இருக்காது. அப்போ திட்டமிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க தானே? அது பழி வாங்கினான்னு சொல்லி ஆமா, நான் அது கூட பேசியிருக்கேன். நீங்க பழி வாங்கப்பட்டனே சொல்லுங்க, மறுபடியும் அங்கேயே இருந்தா பழி வாங்க மாட்டாங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. இதுதான் ராஜ். அப்போ திமுகவுக்கு வந்து போகிறதா இருந்தால் போயிடுவீங்க நீங்கள், உங்களுடைய மனம் வந்து மாறினா ஓகே, இந்த இடம் வந்து நமக்கு திருப்பியும் இங்கே வட மாவட்டங்கள் எங்கன்னா கொடுத்தா நமக்கு தேவையில்லாத ஒன்று, திமுக வந்து ஒரு அழைப்பு வருதுன்னா போயிடுவோம். வட மாவட்டத்துக்கு நிற்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நிற்கிறது கிடையாது, தென் மாவட்டங்கள் தான் இருக்கும், அதில் உறுதியாக இருக்கும். ஆனால் எந்த கூட்டணி என்பதை அந்த காலகட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவெடுப்பேன். அது திமுக கூட இருக்கலாம், இல்லைன்னு மாற்றம் இருக்கு. விஜய் பக்கம் போகிற மாதிரி அது என்ன இருக்கா? அப்படி யாருமே எங்கள்கிட்ட தொடர்பு வைக்கல, நாங்களும் யார்ட்டையும் தொடர்பு வைக்கல. ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக விஜய் தெரியாரா உங்களுக்கு? எனக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ தான் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் 24 வச்சுருக்கேன், நேற்று அவங்க 25 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் நடத்துறாரு, பார்ப்போமே. நீங்களும் நானும் பார்க்கத்தான். நான் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். அப்படி எப்படி சொல்ல முடியும்? அரசியலில் யாருமே நிரந்தரமான நண்பன் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதே தான் திருப்பி கேட்குறீங்க. இல்லை இப்போ நிறைய அதே மாதிரி தான் இல்லையா நிரந்தரமாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பின்புலத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, திமுக சார்பாக பேசக்கூடியவங்க எல்லாருமே இவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவர். ஏன் அப்படின்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்த ஓட்டை திமுக தடுக்கணும்னா அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் இப்போ கிறிஸ்தவராக திரு விஜய் இருக்காரு, ஜோசப் விஜய் அடையாளப்படுத்தப்படுறாரு, அதனால வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டுலாம் வந்துடும். இவருமே பிஜேபியினுடைய ஒரு கையால் தான் சொல்றாங்க. அதனால அதுக்கு என்ன? எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பள்ளி போடுறது இல்லை. முதல்ல சகோதரர் தம்பி சீமானை பத்தி சொன்னாங்க, அவர் பிஜேபி கைகூலினாங்க. அவர் தேர்தல் இடத்துல எல்லாம் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கலாம், நான் அப்படிதான் அப்படி சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட் பை எடுத்து நின்னாரு. இப்போ விஜயை சொன்னாங்க, எல்லாருமே பிஜேபி மேல ஒரு காட்டமா சொல்லி ஓட்ட பிரிக்கிறாரு, எல்லாத்துக்கும் பிஜேபி ஆதரவுங்கிறது வந்து ஒரு தப்பான எண்ணோட்டம். அதை சொல்ல வேண்டியது யார் சொல்லணும்? விஜய் தான் சொல்லணும். அவர் தான் இதை டிசைட் பண்ணணும், அவர் தான் அவருக்கு டிசைட் பண்ண முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். நான் பார்வையில் இப்போதான் வந்திருக்கிறாரு, இப்போதைக்கு அவர் 7 இருக்காருன்னு சொல்ல முடியாது. அதான் அப்படி கேட்கறதா நீங்க பத்திரிகை செய்தியோ நியூஸோ நீங்க போய் அவரை தான் கேட்கணும். இல்லை இப்போ டேட்டாஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் இடத்துல வந்து கருத்து கணிப்பில் வந்து குறிப்பாக சாணக்கியா அவர் நடத்துறாங்க. நான் நம்புறது இல்லைங்க. நம்புறது இல்லை, எப்பவுமே நம்புறது இல்லை. என்ன எதனால அப்படி? டேட்டஸ்ங்கிறது வந்து பொய்யா அவங்கவுங்க சார்புக்கு போடுறாங்க, சார்புக்கு டேட்டஸ் போடுறாங்க. இதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு பாப்புலரான ஒரு நபர். அதனால வந்து இவங்க எல்லாரும் காட்டிலும் பொலிட்டிக்கலுமே அவர் அதிகமாக வந்து குறிப்பாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஆட்சியை பிடிச்சிருவாரு. அவங்க கட்சியை சார்ந்தவங்களாம் 30% வாக்கு எங்களுக்கு இருக்குங்க, நாங்கள் தனிச்சு போட்டிட்டு தளபதி முதலமைச்சர் ஆகிறோன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சருங்கிறது ஒவ்வொரு கட்சியுடைய ஃபார்முலா. இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்கள்ட்ட எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட கிட்ட எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க. விஜயுடைய கட்சி தலைவர் தொண்டர்கள் விஜயை சொல்லுவாங்க. அண்ணன் எடப்பாடி கட்சி தொண்டர்கள் அவரை சொல்லுவாங்க. அண்ணன் திமுகவுடைய கட்சி அவர். இது அந்தந்த கட்சி தொண்டர்களை வளர்ப்பதுக்கு உள்ள ஃபார்முலா தான் இது. முதலமைச்சர் ஆகவும் ஆக மாட்டேங்கிறதும் அந்த தேர்தல் காலகட்டம் தான் முடிவு பண்ணணும், மக்கள் தான் முடிவு பண்ண முடியும், நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது. இந்த 4 ஆண்டு கால திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? நல்லதும் செய்யலை, கெட்டதும் செய்யலை. கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன கேட்டால் கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்லதை விட. ரொம்ப சாஃப்டாக அணுகிறீங்களா? ஒருவேளை கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. கூட்டணிங்கிறது எப்போ வேணாலும் சொல்ல, சாஃப்ட்னு எப்படி சொல்றீங்க? நல்லது அதிகமாக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டேன். இப்போ சொன்னால் நீங்கள் கவனிக்கீங்களா இல்லையா? கெட்டதும் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாக்அப் டெத்தில் 26-28 மேலே செத்துருக்காங்க. அது மாதிரி இன்கவுண்டர் செய்தெல்லாம் அந்த திமுக ஆட்சி வந்தாலே இது நடக்கும். அதே மாதிரி கஞ்சாவில் நிறைய அதிகமாக பழக்கமாகி நிறைய கொலை நடக்கும். இதெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், வேற எந்த ஆட்சியும் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் எந்த ஆட்சி? லாக்அப் டெத்து எது? அதிமுக ஆட்சிகள் சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் 1-2. இப்போ இதை மாதிரி தொடர்ந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இல்லைங்க, எல்லா அரசுலையும் இருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. இதுதான் எல்லா அரசுலையும் இருக்கு. ஆனால் அதிகமாக இருக்குது
அப்படி பார்த்தா ஃபெலிக்ஸ் ஜெயராஜுக்கு வந்து அவர் முதலமைச்சர் அப்போ இருக்கும் பொழுது 1 கோடி ரூபா கொடுத்தாரு. இப்போ இந்த பையனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டியது 24 அரசு வேலை கொடுத்துருக்காங்க, வீட்டு மனை கொடுத்துருக்காங்க, ஆமாங்க, வேலை வாய்ப்பே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஏங்க 80 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்த கொடுத்துட்டு இதில் வீடு கட்டினா 3 சென்ட் கொடுத்துட்டு வீடு கட்டினா எங்கே வீடு கட்டுறதுக்கு பணையாது. அவனே சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பம், ஏழை குடும்பம் நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியுது. அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பொய்யான வழக்கு இல்ல அது. நிகிதாவியா? நிகிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட நகை என்பதே பொய்யும் நாங்க சொல்றோமே, அதையா விசாரிக்க மாட்டீங்க? நகை கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அது பொய். நகை கொண்டு போல இல்லை, அவன் வேலை செய்ய சொல்ல வேலை செய்ய மாட்டேன், இதான் நடந்தது. ஒரு பாருன்னு சொல்லி எச்சரிச்சு போயிருக்கா, வந்து வன்மம் வச்சு செஞ்சிருக்கான், அதுதான் உண்மை. இப்போ திராவிட மாடல் அரசுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஏன்னா இந்த ஆட்சி காலத்தில் தான் குறிப்பா வந்து இங்க வந்து பட்டியல் சமூகமா இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மை சமூகம், ஒன்று ஆதி திராவிடர் மற்றும் தேவேந்திர சமூகம், இந்த எல்லா பெரும்பான்மை சமூகங்களுக்குமே ஒரு பாதுகாப்பான அவர்களுக்கான ஒரு அரசா இருக்கக்கூடியது சமூக நீதிக்கான இந்த அரசு தான் சொல்லி தம்பட்டம் அடிக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? அவங்கவுங்க கட்சிகளை அவங்கவுங்க தம்பட்டம் அடிக்க நியாயம் தானே? இல்ல நீங்க எந்த சமூகத்துல இல்ல நீங்க அந்தந்த சமூகம் அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கள தாழ்த்தியா பேசுவாங்க? இல்ல தாழ்த்தி பேசல, தம்பட்டம் அடிக்கத்தான் செய்வாங்க. நான் என்ன கேட்கறேன்னா அதை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அவங்கவுங்க தம்பட்டை அடிக்கிறதுங்கிறத சொல்றது அவங்களுடைய கடமை. அதை மக்கள் தான் முடிவெடுக்க முடியும், நீங்கள் நானும் முடிவெடுக்க முடியும். நீங்க சமூகத்துடைய பிரதிநிதியா எங்களுக்கும் யாரும் செய்யலன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே, யாருமே செய்யல தான் சொல்லிக்கிறோம். இந்த திமுக அரசு உங்களுக்கு செய்யலையா? என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. எல்லா ஸ்கீம் ஏதாவது சொல்லுங்களேன், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு இடத்துல சொல்ற ஒரு அமைச்சர் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கூட பெரும்பான்மை இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகம் பிச்சைக்காரனா, மக்கள்லாம் ஜாதியில பிச்சைக்காரனா கிளியர் பண்றாரு. அது சும்மா அமைச்சர், அதாவது தேவேந்திர குல வேளாளர் வாங்கினா மொத்தவங்கள கொடுக்கலாம், அப்ப தப்பு தானே? அதுவும் தப்பு தானே? பரவலா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கொடுன்னு சொல்றேன். 1000 ரூபாய் கொடுக்கறத நான் கொடுத்தாலும் கூட ஏழை எளியவங்களை பார்த்து கொடுங்க, அத்தனை பேருக்கும் கொடுங்க. ஒன்லி திமுக காரங்களை மட்டும் வச்சு கொடுக்காங்கன்னு நான் முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுமா? நெவிடியால சொல்லிட்டு இருக்கேன். நீ கொடுக்கறத கொடுக்குறீங்க, தேர்தலை நோக்கம் பண்ணி தான் கொடுக்குறீங்க. 1000 அண்ணன் எடப்பாடி என்ன 1500 கொடுத்தா நீங்க 1000 தானே வாங்கினீங்கன்னு கேட்கறாரு. நான் 2000 கூட 2500 கூட கொடுக்கல, மக்கள் படம் தானே கொடுக்குறீங்க, அது எல்லாருக்கும் கொடுங்க. நான் சொல்ல கொடுக்கல, எல்லாருக்கும் போச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வந்து ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய விவாதமாச்சு. இந்த கோயில் நிலங்கள், கோயில் சம்மந்தமான காசில் வந்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க ஒரு இந்துத்துவவாதியாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்களும் பண்ணியிருக்காங்க, திரு கருணாநிதி அவர்களும் பண்ணியிருக்காங்க, அதுதானே திரு ஸ்டாலின் பண்ணாரு. இதையெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாதத்தெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய அந்த மைண்ட் செட்டே முழுக்க இந்துத்துவ RSS பாஜகன்னு மாறிடுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அது தவறு, அப்படிலாம் கிடையாது. கோயிலுடைய வருமானங்களை எடுத்து கல்லூரி கட்டுறதுங்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த காலத்துலேருந்து வரமுறையாக கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எப்படி இந்துத்துவம் வந்துச்சு? அதில் இந்துக்களை தவிர மற்றவங்க படிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல இருக்கிறதுனால ஒரு மைண்ட் செட் அப்படி நீங்க சொல்லக்கூடாது, அது தவறு. ஒரு மைண்ட் செட்ல அது இருக்கு, அவர் சொல்றாரு. என் மைண்ட் செட்ல என்ன இருக்கோ நான் அதை சொல்றேன். உடனே இந்துத்துவா, பிஜேபி, RSS தான் ஆதரிக்கான்னு சொல்லி மீடியாவே தப்பா பேசுறீங்க. மீடியா பேசுறீங்க, மீடியா தான் தப்பா சொல்றீங்க. அப்படி மக்கள் நினைக்கவே இல்லையே, நீங்க ஏன் மக்கள் நினைக்கிறாங்க. அவரு முக ஸ்டாலின் தலைவர் முதலமைச்சர் சொல்றாருன்னா அவருடைய கட்சியுடைய தன்மையை வச்சு மக்களை வளர்க்க வேண்டிய அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. எடப்பாடி என்ன அவருடைய கட்சி வளர்க்கறதுக்கு அவர் சொல்லுவாரு. இது மக்கள் டிசைட் பண்ணி, நீங்களாம் டிசைட் எப்படி பண்ண முடியும்? மீடியா சொன்னதா நீங்க குற்றச்சாட்டுறீங்க. அது மீடியா குழப்பமாவே, தமிழ்நாட்டுல குழப்பமே மீடியா தான். இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அத ஆக்கள் அழித்தல் எல்லாமே மீடியா தான். ஒன்ன திருச்சி பேசுது, நான் நல்ல முறையில பேசுறத கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். உங்க மீடியாவால தான் தமிழ்நாடு சீலன் கிடக்கு. RSS நூற்றாண்டு விழா அவங்க கொண்டாட போறாங்களாம். கிட்டத்தட்ட RSS வந்து இந்த இந்தியாவை இன்னும் 25 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறதுக்கான மிகப்பெரிய திட்டம் ஒன்று வச்சிருக்காங்களாம். அதனுடைய கோர் எண்டே வந்து இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா மாத்திரதான் கோர் எண்டாம். ஸோ அதுக்காக தான் தொடர்ந்து அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் சொன்னது உங்களுக்கு? எல்லா தகவல்களும் வருது. யூகத்துக்கு பதில் சொல்லலாம். இல்ல ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்துல பேசுறாரு, அதுக்கு அவர் இண்டிவிஜுவாலிட்டி அதை பேசாங்க. நீங்க இண்டிவிஜுவாலிட்டி பேசின பிரச்சனை கிடையாது. அந்த நபர் அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு நபரா இருக்காரு, அவர் பவர் செக்டரா இருக்காரு. இருக்கட்டும், அந்த ஸ்டேட்ல தாங்க அவர் பவர் செக்டர், இந்தியாவுக்கு இல்ல.
இப்போ இன்னைக்கு நான் கேட்கிறேன், அந்த ஏரியாவுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு தான் ஒரு பவர் செக்டர். இப்போ நான் இந்தியாவுக்கு கிடையாது. நீங்க இந்தியா முழுவதும் பேசுறீங்க. இந்தியா இதுக்கு தான் நான் மீடியா கூட முழுவதும் சொல்றேன். இப்போ திரு மோகன் பகவத் இருக்காரு, அவர் வந்து RSS, அவர் பாஜக உறுப்பினர் கிடையாது. ஆனா அவர் நினைக்கிறது தானே நடக்குது இங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க? பகவத் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ற மாதிரி. அவரா பிரதமர்? அவர் பிரதமர் இல்ல, அவர் அவரா இந்தியா நாட்டு ஆள்றாரு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல பெயருக்கு இந்த மாதிரி வதந்திகள் தான். RSS ஒரு ஒழுக்கமான நல்ல ஒழுக்கமான ஒரு இயக்கம், ஒழுக்கமான இயக்கம். நாட்டை நீ அதுல போய் நீங்க RSSல போய் பாத்துக்கலாம் முதல்ல. சும்மா நான் படிச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்க, நான் பாத்திருக்கேன். RSS ஓட நான் தொடர்புல இந்த இருக்கேன், நாட்டை- எல்லாரும் கூட இருக்கேன். நல்லா வச்சுக்கோங்க. இல்ல இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க நான் வேண்டும். சொல்ல விடுங்க முதல்ல. RSS பத்தி தெளிவுபடுத்துங்க. அதுல இருக்கவங்க பூரா ரிட்டையர்ட் IAS IPS பெரிய பெரிய அதிகாரிகள், படிச்ச அறிவு உள்ளவன். அதுல இந்து இருக்கா, கிறிஸ்டின் இருக்கா, எல்லாரும் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்துக்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே இருக்கேன். ஆர்மி மாதிரி, மிலிட்டரி மாதிரி அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. தப்பான பாதைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்க நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்வது தப்பு கிடையாதா? நான் கிறிஸ்தவ நாடா அறிக்கணும்னு நான் நினைச்சா, அறிக்கணும்னு நினைச்சா தப்பா? அது அவங்கவுங்க இஷ்டம், அது ஃபார்முலா. அது தவறுன்னு. அது எப்படி தவறு? இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொல்லவே நான் அப்படி சொல்லாதங்கன்னே சொல்றேன். அப்படி சொல்லாதங்க சொல்லக்கூடாதா? இந்துத்துவ நாடுன்னு நீங்க இவங்க பிரிக்கிறாங்க, நீ யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க இந்துத்துவ பிரிக்க போறான்னு யார் சொன்னா? RSS நீங்க சரியான அமைப்புன்னு அப்ப சொல்றீங்க. மத்த அரசியல் கட்சிக்காரலாம் ஊரை விட்டு மத்த மதத்துக்காரலாம் ஓடிடவா? அதனால BJP RSS அது சொல்லுதுன்றாங்க. நீங்க தான் சொல்றீங்க, மீடியா தான் சொல்லுது. இல்ல, RSS னுடைய தத்துவமே அதுதான், இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமா மாத்த காட்டுங்க. வேண்டும். அந்த தத்துவத்தை நானும் படிக்கல, எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன், அதை நீங்க தத்துவத்தை நான் படிக்கல. நான் ஒத்துக்கல. ஒழுக்கமான ஒரு இயக்கம். RSS ஒரு ஒழுக்கமான நல்லொழுக்கமான இயக்கம். யாரி கொல்லு அடி விட்டு குத்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. நல்ல அதான் நீ படிச்சு பார்க்காம பேசுறீங்க. நல்ல படிச்சு பாருங்க, அந்த ஃபார்முலா படிச்சு பாருங்க தெரியும். ஐயோ, அதுல இந்துத்துவ நாடாதான் நீங்க உருவாக்கணும்னு சொல்லி இல்ல, நல்ல நாடா உருவாக்கணும், நம் நாடா இருக்கணும், இந்தியாவா இருக்கணும் பாபர் நினைக்கிறேன். மசூதியை இடிச்சதுக்கும் RSS சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பாபர் மசூதியை நீங்க இடிச்சது இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க தவறு இல்லை. அது RSS தானே. இங்க பேசிட்டு இருக்கோம், அங்க தவறு இல்லைங்க. நீங்க இங்க பாருங்க, நான் அதை எதிர்ப்பு கொடுத்தனா இல்லையா? இல்ல நீங்க அதை நான் எதிர்த்தனா இல்லையா? மீடியா பாத்தீங்களா இல்லையா? மதம் என்பதை வைத்து ஒரு மசூதியை இடிச்சது தவறு நான் அந்த நேரத்தில் கொடுத்தேன். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டதான் ஆச்சு. நீதிபதி சொல்றதை ஏற்றுக்கிட்டு நீதிபதி என்ன சொல்றாரோ அவங்களுக்கு ஒரு 5 ஏக்கரை கொடுத்து மசூதி கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது கட்டி கொடுக்க அவங்க தயாரா இருந்தாங்க. வாங்கிட்டீங்களா நீங்க? இல்ல வாங்கல. அது வந்து தப்பு தானே. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றான், அது ரைட்டோ தப்போ, அது தவறாக இருந்தாலும் நான் வந்து மசூதி கட்டுவதற்கு நாங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம் அரசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அரசு சொல்லிச்சு, இந்திய அரசு சொல்லிச்சு, நாங்களே கட்டி நீங்க கேட்கிற டிசிஷன்ல எத்தனை ஏக்கர் 5 ஏக்கர்ல அவங்க கட்டி தரணும்னு சொல்லி. யார் வருத்திட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்களா யாரா இருந்தாலும்? தாமரை பேசினா 2 பேரும் சண்டை போட்டு வெட்டி சாவறாங்க. ஏதாவது சமாதானம். என் வீட்டுல நீ இடிப்ப, எனக்கு வேற இடத்துல கொஞ்சம் பாருங்க. அதுல வந்து ரொம்ப பிரச்சனை நடந்ததுனாலதான் அது ஒரு முடிவு, வேற வழியே இல்லாம முடிவு பண்ணாங்க. 2 பேரும் சாகக்கூடாது, முஸ்லீம் சாகக்கூடாது, இந்துக்களும் சாகக்கூடாது. அப்ப இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சொல்லி நீதிபதிகள் முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து சரி அந்த இடத்துல நீங்க வந்து இருந்த ரெக்கார்டு இருக்குங்கிற அதிகமான மக்கள் சொன்னதன் அடிப்படையில் வச்சு எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல கட்டிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல கேட்டு 5 ஏக்கர் கொடுக்குறோம், அதுல நீ கட்டி கொடுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன நடந்தது? அமைதியா கடந்து போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஆதரவுங்கள 2 பேரும் சமானமாக பண்ணிருக்காங்க. இல்ல அந்த நீங்க சண்டை ஒண்ணுங்க இஸ்லாமுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல அப்படி கொடுத்துருந்தா என்னவா ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க. இருக்காது, அமைதியா கடந்து போயிருப்பாங்க. அந்த ஏரியால மட்டும் பிரச்சனை நடந்துருக்கு, மத்த ஏரியால நடக்க. நாங்களும் இங்க சகோதரனா இருக்கோம், எங்களுக்குள்ள என்னைக்கு வெட்டு குத்து வரும்? இங்க இருந்து கரசவர்கள்லாம் செங்கல் எல்லாம் குத்தமிச்சாங்க. ஏங்க நான் கூட தான் கொடுத்துருக்கேன், நான் கூட தான் கொடுத்துருக்கேன். இல்ல என்ன தப்பு? அது வந்து ஒரு ஆதரவு மனப்பான்மை, ஆதரவு தான். அது என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு கரசேவை பண்றாங்க, அதுக்கு ஒரு செங்கல் கொடுக்குறோம், இது தப்பு? நீங்க நாளைக்கு இஸ்லாம் கோயில் இது வசதி கட்டி கேளுங்க, நாங்களும் கொடுக்குறோம். அவங்க உலக பணக்காரன், அவ்வளவு பேரும் பணம் வெளிநாட்டுல இருந்து கொடுக்குறான், துபாயில இருந்து அபுதாபில இருந்து எல்லா சேர்க்கும் அள்ளி கொடுக்குறான். இந்துக்கள் அங்கங்க வாங்கித்தான் செய்யறாங்க. அவர் செய்யல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. அமைச்சர் தம்பி திருமாவளவன் எப்படி பாக்குறாரு எனக்கு தெரியல. அரசியல் கூட்டணி தர்மத்தை அவருக்கு தப்பு செய்தாலும் வாழ்த்துறாரு, அவர் தப்பு செய்யலனாலும் வாழ்த்துறாரு. அது நம்ம தம்பி தான் சொல்றோம், திருமாவளவன் தான் சொல்றேன். இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த மட்டும் பிஜேபி சங்கின்னு பேசுறா, திரு விடுதலை சிறுத்தை இருக்கிற கோயில் குளத்துல உடப்பாரா? பெரியார பிடிச்சவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வராம போயிடும். வேண்டாம், பெரியாருனால எனக்கு ஓட்டு விட வேண்டாம். பட்டியல் சமுதாயத்துக்காரங்க வந்து நிறைய பழி வாங்கப்படுறாங்க, இல்லைன்னா சொல்லல. அதுல தேவேந்திர குல சமூகமும் அதிகமா இருக்கு, எல்லாமே இருக்கு. தேவேந்திர குல சேர்த்தான் சொல்லணும். இப்ப நாங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டியலிருந்து வெளியில போறதுக்கு இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.